அந்த பேரறிவை நாம் அடைகிறவன் தான் இந்த ஜென்மத்துல வேத அத்தியனம் பண்ண முடியும். அதுல சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் தெரியுங்க, அந்த ஆதிசங்கர பகவத்பாதார் விவேக சூடாமணியில மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா, அதுலயே நாமெல்லாம் ரொம்ப முக்கியப்பட்டதாலதான் மனித ஜென்மா கிடைச்சது. இந்த வேதம் படிக்கணும் என்றால் மகரிஷிகள் இப்ப நாம எல்லாத்துக்கும் பிளான் பண்ற மாதிரி அவர்கள் பாரம்பரிய ரிஷி திட்டங்கள்ல பலத சாஸ்திரங்கள்ல வகுத்து வைத்திருக்கிறார். அதுக்கு முதல்ல என்னப்பா அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்ததுல இருந்து கடைசி மட்டும் 48 சம்ஸ்காரங்களை விதித்து இருக்கிறார். அதுல சௌலம் உபநயனம். அப்ப அந்த சௌல கர்மா முடிஞ்ச உடனே ஒரு தாய் தந்தையர் தீர்மானம் பண்ணணும், இந்த குழந்தைய குருகுல அபியாச வேதத்துக்காக விடுறதா இல்லது இந்த கால கல்விக்காக விடுறதா அப்படிங்கிறத யோஜனை பண்ணக்கூடிய டைம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கர்ப்பத்திலிருந்து கர்ப்பாந்தமேஷு உபநயித்தா, அந்த உபநயனம் ஆன உடனே என்ன பண்றோம் அப்படின்னா காணாமல் கோணாமல் கண்டு குரு திரிகால சந்தியாவனம் நித்திய கர்மா பண்ணும், சமிதாயானம் பண்றோம். அதுல என்னெல்லாம் கேட்கிறோம் நம்ம, மயி மேதாம் மயி பிரஜாம் மயி யக்னிஸ்தேஜூதா. அப்புறம் அது 7 வயசு குழந்தைக்கே நல்ல பிரஜையெல்லாம் கேட்கிறானே அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம? பரித்வாஹே பரிவிரஜாமி ஆயுஷாச்ச தனேனஜா, 7 வயசுல மனந்தாலும் குடிக்கிறான்னு சொல்ல முடியுமா? சுப்ரஜா பிரஜயா பூயாசம் சுவீரோ விஹிரை சுவர்த்தியாவர்த்ததா சபோஜ போதை சுகுரோதை சுபதி பத்யா சுமேதா மேதயா சுப்ரம்மா. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காரு? சின்ன வயசுலயே இதெல்லாம் அந்த பையன் கேட்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததே. ஆனால் அப்பயே முடிச்சு கேட்டாதான் இவனுக்கு தேவி மகாத்மியத்துல சொன்ன பத்னி மனோரமாம் தேவி மனோருத்தானி, அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரே வேறுத்தோட மனைவி கிடைப்பான். அப்புறம் அவ என்ன பண்றான்னா காரினியும் துர்க சம்சாரா, சாகரத்தை முழோத்பவா, அப்படியே வந்து உங்களுக்கு பெரிய கடலா இருக்கக்கூடிய இந்த சம்சார துக்கத்திலிருந்து அவன் நம்மளை கரையேற்று வாங்கின மாதிரி எல்லாம் தேவி மகாத்மியம் பேசப்படுகிறது. அதனால அப்பயே பிடிச்சி 7 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள இந்த வேதம்ங்கிறது உள்ள போகணும், அப்பதான் மறக்காம இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அசரவண வேதம் நிறைய சாக்கைகள் வேதங்கள்லாம் இருக்கு. அதுல நாம வந்து ரொம்ப சற்று ஏறக்குறைய பார்த்தோம்னா ஜெர்மன்ல பல சாக்கை இருக்குன்னு சொல்றார்கள். அதனால வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றேன்னே 100 வயசு வாழ்ந்த சுவாமி இல்லாம இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் அதெல்லாம் படிச்சே காலத்துல இருக்கோம், இருக்கிறத படிச்சுட்டு இருப்போம் போடுவோம். அப்ப அப்படின்னா இந்த வேதத்துல பிராமண பாகம், சம்ஹிதா பாகம், பத பாட்டம், கிரம பாட்டம், ஜட பாட்டம், கன பாட்டம்னு இருக்கு. இங்க இருக்கிறவா அல்ல எல்லாருமே ருத்ர கனம் சொல்றவாதான் இங்க இருக்கிறவாங்க. அதனால இந்த சம்ஹிதைன்னா அப்படியே நேர ரயில் வண்டி மாதிரி போகும், பதம்னா ஒவ்வொரு பதமா போகும். அதுக்கப்புறம் நீங்க கிரமம்னா ஒவ்வொரு பதத்தை சேர்க்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 9 10 அப்படி சொன்னோமே. இதுக்கு பேரு சம்ஹிதை. 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10. இதுக்கு பேரு வந்து கிரமம். 1 2 2 1 1 2 என் விரல்ல 6 எண்ணிக்கை வரும். 2 3 3 2 2 3 3 4 4 3 3 4 4 5 5 4 4 5. இதுக்கு பேரு ஜட.
இப்ப 3 பதத்தை 13ஆ என் விரல்ல வரும். 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3. இதுக்கு பேரு கணம். இது அத்தியனம் பண்ணினா கணபாட்டி. அதுக்கு லட்சணங்கள்லாம் இருக்கு. உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த, ரே, இந்த மாதிரி பிரச்சயம், இந்த 4 ஸ்வரங்கள், கம்பம், அனுஸ்வாரம், தீர்க்க கம்பம், இப்படி எல்லாம் உங்களுக்கு சாஸ்திரங்கள்ல எப்படி சங்கீதத்துக்கு ஸ்வரங்கள் சொல்றோமோ அது மாதிரி இந்த வேதத்துக்கும் ஸ்வரம் இருக்கின்றன. அதனால சில இடங்கள்ல போய் அதை கேட்டோம்னா ஜுரம் தான் வருது நமக்கு சொல்லியதுக்கா. அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்வரத்துக்கெல்லாம் லட்சணங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலேருந்து ஒவ்வொரு எழுத்து பெறப்படணும். ஒவ்வொரு ஸ்வரம், இந்த மூக்கு வழியா ஒரு ஸ்வரம் வரணும். இப்படி எல்லாம் கணக்குகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் சலக்ஷணம்னு பேர். அப்பேற்பட்ட சலக்ஷண கணபாடினா வெங்கட கிருஷ்ண கணபாடி. அவர் உங்களுக்கு அந்த வேதத்தை, அதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த பாஷ்யத்தை படிச்சாக்க நம்ம சர்வஜ பீடம் காஞ்சிபுரத்துல வேத பாஷ்ய ரத்னம், வேத பாஷ்யஞா, வேத பாஷ்ய மணி, இவர் வேத பாஷ்ய ரத்னம். அது எனக்கு இவருக்கு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, நான் ராஜகோபால கணபாடிகள்கிட்ட அத்தியனம் பண்ணினேன். அவருடைய 2வது புத்திரன் மெட்ராஸ் சமஸ்கிருத காலேஜில் பிரின்சிபாலா இருந்து SRK மாமான்னா எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவாளே இருக்காரு. அவருக்கு இப்பதான் சதாபிஷேகம் ஆச்சு. நானும் பேருந்தேன். நாராயணி கல்யாண மண்டபமா அங்க போய் பேசிட்டு வந்தேன். திடீர்னு யார்த்தையும் சொல்லாமே திடீர்னு போனேன். ஏன்னா ஒரு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்ல, யாரா வரதாருன்னா முன்கூட்டியே அறிவித்து வாங்கன்னு. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நாம வீட்டுக்கு அறிவிக்கணும். நம்ம படிச்ச இடம் என்ன, அங்கெல்லாம் நாங்க மூட்டை தூக்கியிருக்கோம் நிறையா. அங்க கணபாடிகளுக்கு வேட்டி தூக்கி போட்டிருக்கோம். அங்க வாழ்க்கை வாளியால எடுத்து பரமாறி இருக்கோம். தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இப்படி எல்லாம் வாழ்ந்து நம்ம போய் எதுக்கு நம்ம சொல்லிட்டு போறது, நமக்கு போய் இப்படி ஒரு மெசேஜ் வருது அப்படின்ட்டு சொல்லாமலே போனேன். இவர் தான் வழி சொன்னார் எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, சதீர்த்தியால்னா எங்க குரு வம்சத்தை சேர்ந்தவர். நான் யார்கிட்ட அத்தியனம் பண்ணேனோ இவர் உங்களுக்கு அவர்கிட்ட வேத பாஷ்யத்தை படிச்சிருக்காரு. அப்ப அதுவும் இல்லாம 32 பேருக்கு கணம் சொல்லி வச்சிருக்காரு. ஜெட கணம். இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறீர்கள், +2 மட்டும் ஒரு 10வது மட்டும் படிச்சுட்டு +1ல ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணி தேர்ந்தெடுத்து அதை +2 முடிச்சு அதுக்கு மேல என்ன பாக்குறதுன்னு பார்த்து ஏகப்பட்ட காலேஜை பார்த்து அதை கம்பேர் பண்ணி இதை கம்பேர் பண்ணி கொடைக்கானல்ல விடலாமா, ஊட்டியில விடலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ஜெர்மனுக்கு போலாமா, யூஎஸ்க்கு போலாமா, அப்படி அதுக்கு ஏதாவது இந்த பேங்க் லோன் கொடுக்குமா, அந்த பேங்க் லோன் கொடுக்குமா, இப்படி எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் கணக்கு பண்ற மாதிரி இவர் மேல் கல்வியான ஜட கணத்தை மாத்திரமே 32 பேருக்கு சொல்லி வச்சிருக்கார். அந்த குழந்தை முடிக்க போகுது. எங்க வாத்தியார் சொல்லுவார், வாயை சுற்றி முடி வளர்வதற்கு முன்னாடி மந்திரம் போகணும். அதனால உங்களுக்கு என்னன்னா, அதுக்கப்புறமும் நீங்க எல்லாம் அறிவு ஜீவியெல்லாம் இருக்கிறதுனால வயசானா கூட தெம்பா மந்திரங்கள் சொல்றேன். புரியுதா? எங்க காலத்துல யாரோ ஒருத்தர் 2 பேர் தான். மேட்டூர் சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், நடந்தே போனார். அவருக்கு உங்களுக்கு அந்த இதுல கோவிந்தபுரத்து பக்கத்துல அவர் சமாதி இருக்கு. அவர் அப்ப எப்ப இதுல ஒர்க் பண்ணார், இந்த பக்கத்துல அது பேர் என்ன, மேட்டூர் கெமிக்கல்ல ஒர்க் பண்ணார். நான் அப்ப சின்ன பையன். அவர் உங்களை மாதிரி தான். அவர் வேலை பார்த்துட்டே உங்களுக்கு 82 பிரச்சனையும் படிச்சார். அதனால வேத பாடசாலைன்னா ஏதோ சும்மா சொல்ல முடியாது. காத்தால 3:45 எழுப்பி விட்டுருவான். ராத்திரி 11:30 மணி கொண்டு நெட்டியை கேட்டுடுவாங்க. அப்படி படிச்சாதான் இந்த மந்திரம் அப்படியே நிற்கும். அதனால இன்னைக்கு 12வது அத்தியாயத்துல அம்பாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நமக்கெல்லாம் வேதத்தோட சரஸ்வதி அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு வெங்கட கிருஷ்ணன் பேர் இருந்தா கூட லட்சுமி பின்னாடி வரணுங்கிறதுனாலதான் அவருக்கும் லேட் ஆகிட்டு இருக்கு திருமணத்துக்கு. வந்துடும் சீக்கிரம். அதனால இப்ப ஒரே ஒரு பஞ்சாதி மந்திரம் கணம் சொல்லிட்டு உங்களுக்கு மகாபுதி தோணும். கரோதி ரூபாய் ஹோதி ரூபைரே நாகும் சரஸ்வதி பிரியே
धीमहि विश्ववेदाय सुरब्रह्मादेवेभ्योतादिते देवी नमादेवयत्यन्वे देवामुच्यन्ते करोति रूपाणि रूपाणि करोति रूपाणि जुहोति रूपाणि करोति रूपाणि जुहोति रूपाणि जुहोति रूपाणि जुहोति रूपै जुहोति रूपाणि जुहोति रूपै जुहोति रूपै जुहोति रूपै रूपै जुहोति रूपै देवा रूपै देवै नामेव रूपै देवै नामेवैना गुंसकुं समेना देवैना गुंसामेना समेना गुंसमभजत्यभजति समेना गुंसमभजति समभजत्यभजति सगुं समभजति तस्यार्थयति सगुं समभजति तस्यार्थयत्यभजति तस्यापोत्थानोपोत्थाय तस्यार्थयत्यभजति तस्यापोत्थाय 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 कर्णं कर्णमुपोत्थाय तस्यापोत्थाय कर्णं पोत्थाय कर्णं कर्णमुपोत्थानोपोत्थाय कर्णमा कर्णमुपोत्थानोपोत्थाय कर्णमा पोत्थायेत्युपात्थाय कर्णं कर्णमादपे जपेदाकर्णं कर्णमादपेत् आदपे जपेदादपे जपेदिरे जपेदिरे रन्ते रन्तकिदे जपेदिरे रन्ते रन्ते रन्तकिदकिदे रन्ते दिके रन्तकिदकिदे रन्ते दिके रन्ते दिके रन्ते दिके सरस्वती दिके रन्ते दिके सरस्वती सरस्वती दिके सरस्वती प्रिये सरस्वती प्रिये सरस्वती प्रिये सरस्वती प्रिये प्रेयसि सरस्वती प्रिये प्रेयसि महिमहि प्रेयसि विश्रुति महि विश्रुत्येतानि विश्रुतिमहि विश्रुत्येतानि अग्निये नामानि
உலகிஞானம் நோற்றே பொன்னின் விளக்கில் வாழத்தும் 1008 அதிகாரே ஆயிரத்தி இருபது சிந்தாமரை பூமிகளில் இருக்கின்ற நோக்கியவர்கள் என்னமே எங்கள் மதில் நன்றிவர்கள் ஒன்றாந்த என்பது மேலிட்டு மலைகள் கீழ்பட்டு என்னோ நோக்கியவர்கள் எனக்கு வருகிறவர்கள் என்னமே என்பவன்